மாஸ்டர் கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாங்க. நானும் அப்ப கூட தான் இருந்தேன். எங்களுக்கு இன்னும் டைவர்ஸே கொடுக்கல. அதுக்குள்ள மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் எப்படி ஆண்டி? நான் விடவும் மாட்டேன். மாஸ்டர் அவங்க கிட்ட பேசும்போது மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லல. இப்ப என்ன ஆண்டி பண்றது? நீ நேரா பொண்ணு வீட்டுக்கு போய் நான் தான் மனோஜோட பொண்டாட்டி, நான் இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, கொடுக்கறதாவும் இல்ல, அதையும் மீறி கல்யாணம் பண்ண மனோஜ் குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்னு மிரட்டினு வச்சுக்கேன். அப்புறம் தன்னால இந்த கல்யாணம் நின்னுடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. நான் வெயிட் பண்றேன். நீ புதுசா வேன் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்ட. கரெக்ட்டா? ஆமாப்பா கரெக்ட். 12 சீட்டர் வேன் வாங்க போறோம்பா. மனோஜுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்ட. கரெக்ட்டா? ஆமாங்க, ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. அந்த ஜோசியர் ராசிநாதர் இருக்கார்ல, அவர் சொல்லி ஒரு பெரிய இடம் வந்திருக்கு. ரொம்ப வசதியான இடம். மனோஜுக்கு கார் வீடெல்லாம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. பொண்ணோட போட்டோ இருக்கா? என்ன கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க? பொண்ணு வீட்ல நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா? அது எதுக்குங்க இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல அவங்க வந்து இங்க பாக்கட்டும். எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிப்போம். 12 சீட்டர் வேன் வாங்கலாம்னு இருக்கேன்ப்பா. நல்ல விஷயம். ஆனா அந்த வேன் வாங்குறதுக்கு பணம். ஒரு பிளாட்ல மீனா பூக்கடை போட்டுருக்கலப்பா, அங்க ஒருத்தரோட பையனை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்து நாங்க 2 பேரும் காப்பாத்தணும்ப்பா. அந்த பையனோட அப்பா இருக்காருல்ல, அதுக்கு ஒரு நன்றி கடனா எங்களுக்கு இந்த ஏற்பாடை பண்ணிருக்காருப்பா. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அது வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அவங்க வரும்போது இவங்க 2 பேரும் நாளைக்கு இந்த வீட்ல இருக்க வேண்டாம். சத்யா, சொல்லுக்கா. many more happy returns of the day. Thank you. இந்தடா பர்த்டேனா gift கொடுக்கணும்லடா. அடுத்த பர்த்டேக்காவது கல்யாணம் பண்ணி கப்பலாரு. ஏய் சத்யா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. Thanks, மாமா. சட்டை ஒண்ணு வாங்கினேன், எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஹாய் சத்யா. வாங்க வாங்க ரேகா. அக்கா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சத்யா. எதுக்கு இதெல்லாம்? கேக் வாங்கிட்டு வந்தேன். பர்த்டேனா கேக் கட் பண்ணனும்ல, அதுக்கு தான். கேக் கட் பண்ணிடலாமா? கேக்க வெட்டு. பார்த்தாலே சாப்பிடணும் ஆர்வமா இருக்கா இல்லையா? வெட்டு. பாருங்க. ஹாப்பி பர்த்டே to you. யார் கூட்டலான்னு யோசிக்கிறியா? அம்மா கொடுங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Thank you. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. Thank you மாமா. ஹாப்பி பர்த்டே. Thank you. உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கேக் கட் பண்ணனும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. சத்யா ஆபீஸ் வருவீங்கல்ல? வருவேன். டின்னருக்கு நம்ம வெளிய போலாம். டேபிள் புக் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் ரிசல்ட் சொல்லல. இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். சரி ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். பை. டேய் சத்யா, என்னடா பர்த்டேனா எல்லாரும் ஒரு Dress தான் வாங்கி தருவாங்க. இந்த பொண்ணு என்ன 4 ஷர்ட் 2-3 பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான். 4000 5000ன்னு விலை போட்டுருக்கடா. மொத்தம் 20000க்கு மேல ஆயிருக்கும் போல. அந்த பொண்ணு உன்ன லவ் தானே பண்ணுது. ரெண்டு என்ன சின்னதா ஒரு gift கொடுப்பாங்க, அவ்வளவுதான். Dress வாங்கி கொடுத்துருக்குது, கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுது. போகும்போது ஏதோ பதில் சொல்லணும் வேற சொல்லிட்டு போச்சே. கேட்டுச்சு என்ன நடக்குது? ரேகா உன்னை லவ் பண்றாளா? ஆமாக்கா, லவ் பண்றேன்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு? இப்போ வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாமா. சத்யா, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கடா, பெரிய இடம். நம்மள விட அந்தஸ்துல அவங்க எங்கேயோ இருக்காங்க. அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே யோசனை. சத்யா நல்ல பையன், அவன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது. ஒருத்தவங்களை பிடிக்க கூடாது நம்மளால தடுக்க முடியாது மீனா. சத்யா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா? உனக்கு அது மேல லவ் இருக்குதா? ரேக்கா போகும்போது சொல்லிட்டு தான் மாமா போனாங்க, இன்னைக்கு என்னோட முடிவை சொல்லணும்னு. நீ என்ன சொல்ல போற? நீங்க இப்ப பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் முடிவை சொல்லிடலான்னு இருக்கேன் மாமா. என்னடா உன்னோட முடிவு? என்னோட லவ் ரேக்கா கிட்ட சொல்லிட போறேன்க்கா. சூப்பர்ரா, கையை குடுறா.